2018 ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்கான்? சரியா, 2018 ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்கான்? ரைட், ரொங்கோமாரா எல்லாம் தெளிவா இருக்கா? பார் எல்லாம் தெளிவா இருக்கா? அந்த இடத்து தெளிவா இருக்கா? சவுண்ட் கிளியரா இருக்கா? சவுண்ட் கிளியரா இருக்கா? பார் நான் காய்க்கிற விளங்க, மெசேஜ் பண்ணடா, மெசேஜ் பண்ணடா. சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கு. மதுமிதா தெளிவா இருக்கு. சரி, அப்ப ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் பாருங்கடாப்பன். சரியா, ரைட். சரியா, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வாசிக்கிறேன் கவனி. ஏ பகுதி எக்ஸ் ஆவர்த்தன அட்டவணையில் ஒரு பி தொகுப்பு மூலகமாகும். எக்ஸ் என்றது ஆவர்த்தன அட்டவணையில் ஒரு பி தொகுப்பு மூலகமாகும். இது ஓர் ஈரணு வாயுவாக இருக்கின்றது. டேய், மொத்தமா ஈரணு வாயுவண்டா நீ யார் யோசிப்ப? H2N2O2 அடுத்தது F2Cl2. இந்த அஞ்சும் தான் ஈரணு வாயுக்கள். ஈரணு மூலக்கூறுகள் இதை விட Br2 வரும், I2 வரும், AT2 வரும், லிதியம், சோடியம் கூட Li2 Na2 மொத்தம் 10 பேரை யோசிக்கலாம். ஆனா வாயு என்று சொன்னா 5 தான் பெறும். Br2 திரவம், I2 AT2 திண்மம், லிதியம் சோடியம் நோமலா என்ன சொல்லுவான்? வாயுவா இருக்காது. அது உருக்கி ஆவியான பிறகுதான் என்ன சொல்றான்? சரி, வாயு உருக்கி ஆவியானதுக்கு பிறகு ஈரணுவா மாறும். நோமலா ஈரணு இல்லையா? ரைட். அப்ப ஈரணு வாயுக்கள் என்று சொன்னா இந்த 5. இதுல ஐதரசனை நாம் பெற்றேன். ஏன் ஐதரசனை பற்றி நான் சொல்லுவாப்போம்? முதலாவது கதையின்படி சரியா, எக்ஸ் என்ற மூலகம் என்ன சொல்லா ஈரணு வாயுவா இருக்குன்னு சொன்னவன் 5 ஈரணு வாயுக்கள் இருக்கு. அதுல ஐதரசனை பற்றி நோக்கம் என்ன சொல்லுவாப்போம்? ஒரு வசனத்தையும் கவனத்தில் எடுக்கணும். இது ஒரு பி தொகுப்பு மூலகம் என்று சொன்னவனோ, ஐதரசன் எஸ் தொகுப்புக்குரியதல்லோ, அப்ப அதை விடுவோம். அப்ப மற்ற 4 உண்டு. தொடர்ந்து கழியப்பார். இது ஓர் இரவாயுகின்ற எக்ஸ் ஆனது பரந்த வீச்சில் உள்ள ஒட்சியத்த நிலையை வழிகாட்டும். இந்த பரந்த வீச்சில் இருக்கிற ஒட்சியத்த நிலை வழிகாட்டுறன்னு சொன்னா எல்லாரையும் ஒருக்கா பார்ப்போம். இப்ப நைதரசனை நீ கருதினா நைதரசனுக்கு -3 தொடக்கம் +5 மட்டும் பெறும். ஒட்சிசனை கருதினா -2 தொடக்கம் +2 கொண்டு வருவேன். புளோரினை நீ கருதினா 0ம் -1 மட்டும் பெறும். குளோரினை நீ கருதினா -1 தொடக்கம் +7 வரைக்கும் பெறும். அப்ப உனக்கு பரந்த வீச்சண்டா இந்த 4லையும் யாரை யோசிப்ப? முதல் கதையில 4 பரந்த வீச்சண்டா இவரும் தான் பரந்த வீச்சு. இது அப்படி யோசிக்க கூடாது. அது விளங்குதா உனக்கு? யோசிக்கிறா கைக்கிற விளங்குதா உனக்கு? சரி, அடுத்தத பாருங்க. அடுத்தது முன் அகமட். சரியா, சரி கண்டிப்பா நீ போட்டது சரியா. அடுத்தது அதுக்கு அடுத்து என்ன? எக்ஸை பற்றி காட்சி ஒரு சீரம் முடிஞ்சு. அடுத்தது y ஆனது எக்ஸினது மிகவும் பொதுவான ஐதரைட். அப்ப எக்ஸ் என்றதுக்கு முதல் 4 யோசிச்சு அடுத்த கதையில 2க்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்ததுடன் y என்றது எக்ஸின் பொதுவான ஐதரைட். இப்ப எக்ஸ் என்றது நைதரசன் அல்லது குளோரின் என்ற கதை தான் என்னட்ட இருக்கு. எக்ஸ் நைதரசனா இருந்தா அவற்ற பொதுவான ஐதரைட் NH3. எக்ஸ் வந்து குளோரினா இருந்தா அவற்ற பொதுவான ஐதரைட் HCl. சரியா, அவற்ற பொதுவான ஐதரைட் HCl. அப்ப y ஆனது எக்ஸினது மிகவும் பொதுவான ஐதரைட். முடிஞ்சது. 2 பேரை யோசிச்சிடும். பேந்து கழிக்குவா. y ஆனது நீரில் கரைந்து நீரில் இலகுவாக கரைந்து கேர கரைசலை கொடுக்குமாம். இவரும் முனை உள்ளது, இவரும் முனை உள்ளது. நீர் என்றது ஒரு முனை உள்ள கரைப்பான். முனை உள்ள கரைப்பானில முனை உள்ள மூலக்கூறு நல்லா கரை. அப்ப இந்த 2மே நீரில நல்லா கரையும். ஆனா கரைஞ்சதுக்கு பிறகு கேர கரைசல் சொன்னா அமோனியா தான் மூலம் அல்லது கேரம் என்ற கதைக்கையும், இவர் அமிலம் என்ற கதைக்கையும் பெறுவார். சரியா, அமோனியா கரைஞ்சாத்தான் கேர கரைசல் கிடைக்கும். HCl கரைஞ்சா அமில கரைசல் வரும். ஆகவே இவர் யார் சொல்லுவோம்? சரியா, மூலம் அமிலம் என்றதை வச்சுக்கொண்டு இவரை உறுதிப்படுத்துறன், இவரை தட்டுறன். சரியா, இவரை தட்டுறன். எல்லா கதையும் முடிஞ்சுதா? சரியா, இப்ப என்ன சொல்றான்? சரியா, இன்னும் ஒரு கதையும் சொல்லி கம்பார். இன்னொரு கதை. ஒரு வையானது ஒரு ஒட்சியேட்டியாக, ஒரு தாழ்த்தியாக, ஒரு அமிலமாக, ஒரு கேரமாக 4ஆகும் தொழிற்படும். எக்ஸினது ஈரணு வாயு வையின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறார். அப்ப அமோனியாக்கு 4 இயல்பும் இருக்கு. அதோட எக்ஸின் ஈரணு வாயு எக்ஸ் என்றது யார் சொல்லுவாப்பம்? அமோனியா உறுதிப்படுத்தின எக்ஸ் வந்து நைதரசன். சரியா, நைதரசன் என்றது பாத்தீங்கன்னா அமோனியா உற்பத்தியில பயன்படுத்தாங்கடா. N2+3H2 தாக்கித்தானே உனக்கு NH3 வார ரேபர் முறை அமோனியா உற்பத்தியில. அப்ப வையின் உற்பத்தியில எக்ஸின் ஈரணு வாயு பயன்படுத்தப்படலாம். சரியாது. சரியா, இவ்வளவும் தகவலை வச்சு கொண்டு எழுதினாங்கள். இனி கேள்வியை பாப்போமா? மெல்ல மெல்ல அவருக்கு நாங்கள் பைய எழுதி கொண்டு போவோம். முதலாவது பார்,
எக்ஸ் கம y ஆகியவற்றை இனங்காணட்டுமாம். எக்ஸ் என்றதார் முதலாவது கேள்வி. எக்ஸ் என்றதார் எக்ஸ் என்றது நைதரசன் என்னென்றால் எழுதணும். பி தொகுப்புக்குரிய ஒரு மூலகம் என்றா மூலகம் என்ற எண். இந்த எண்ணை நீ அமோனியா சாரி நைதரசன் எழுதி கொடுத்தாலும் சரியா, என்ன நீ நைதரசன் என்றும் எழுதி கொடுக்கலாம். அடுத்தது வை பாத்தீங்கன்னா NH3 இவரை நீ அமோனியான்னு எழுதி கொடுக்கலாம். சரியா, அமோனியா. ரெண்டாவது என்னவா ரெண்டாவது டேய் ரெண்டாவது பார் எக்ஸின் ஈரணு வாயு பொதுவாக சடத்துவமானது ஏனென்று விளக்கட்டுவான். டேய் இந்த ஈரணு வாயுக்கள் இதுல நம்ம 5 இந்த 5லயும் சடத்துவத்தன்மை கூடினது என்றுதான். என்ன காரணம்? எண்டுல மட்டும்தான் மும்மை பிணைப்பு இருக்கு. மும்மை பிணைப்பு லேசில உடையாது. இப்ப நைதரசன் தாக்க முடியணும்டா இந்த மும்மை பிணைப்பு உடைஞ்சாத்தானே இவர் இன்னொரு உலகத்தோட தாக்கி சேரும். இந்த மும்மை பிணைப்பு லேசில உடைய மாட்டார், அதனால இவர் லேசில தாக்க மாட்டார். மிக உயர் வெப்பநிலையில ஒரு சில உலோகங்களோட தாக்கும். விளங்குதா உனக்கு? அலோகங்களுக்கும் பெரிய தாக்கங்கள் இவருக்கு இல்லையா? சரியா, அலோகங்களுக்கும் பெரிய அளவுல தாக்கம் இல்லை, அதைத்தான் கேட்டவன். அப்ப அதுக்கு விளக்கம் எழுதுவோம். முதலாவது போட்டாக்க விளதையும் சரியா, கேள்வியில சொன்னதை மெல்ல மெல்ல நான் வார்த்தையும் விளக்கத்தை சரியா விளக்கத்தை எழுது. ஏபர் முறை அமோனியா உற்பத்தி இந்த தாக்கம் இது கைத்தொழில் ரசாயனத்துல பெறும். சரியா, ஏபர் முறை அமோனியா உற்பத்தியா, ஏபர் முறை NH3 தயாரிப்பு. சரியா, ஏபர் முறை அமோனியா உற்பத்தி முறை. சரியா, இப்ப சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சொன்னதெல்லாம் எக்ஸ் ஒரு பி தொகுப்பு மூலகம், அது ஈரணு வாயுவோட ஈரணு வாயு மொத்தத்துல ஐதரசனை கலட்டி விடு. அடுத்தது அவருக்கு பரந்த வீட்டில் இருக்க ஒட்சியன். இதுல பரந்த வீச்சண்டா ஒட்சனை ஏற்றிய நாடா, இதுதான் மிகவும் பரந்த வீச்சண்ட கதைக்கு வரும். சரியா, அடுத்தது சொல்லு எக்ஸ் இந்த பொதுவான ஐதரை அதுல ஒன்று அவன் சொல்லியிருக்கான் நீரில கரைஞ்சா மூலம் உண்டு. அப்ப அதை யார் சொல்லுவாப்போம்? NH3. சரியா, NH3 கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நைதரசனை உறுதிப்படுத்தலாம். அதுக்கு பிறகு படம் 2 பேர் படம் 2. சரியா, அதுக்கு பிறகு படம் 2 பேர் ரைட். சரியா, கதை எழுதுறியா? சரி, அப்ப வளர்ச்சி மணி முடி போகமா போகமா. சரியா, அப்ப அடுத்த கணக்கு போ. அடுத்த கணக்கு ரெண்டாவது. முதலாவது கேள்வி எக்ஸும் பையம் இனங்கண்டாச்சு. இரண்டாவது கேள்வி எக்ஸின் ஈரணு வாயு பொதுவாக சடத்துவமானது. என்ன விளக்கம் சொல்லுவேன்? என் ரிபிள் போன் என் பிணைப்பு வலிமையும் பிணைப்பு சக்தியும் கூடவா? பிணைப்பு வலிமை சரியா கம பிணைப்பு சக்தி ரெண்டில் ஒன்றொழினாலே காணும். நீ படிக்க என்ன எவ்வளவு? பிணைப்பு வலிமை கம பிணைப்பு சக்தி. சரியா, பிணைப்பு வலிமை கம பிணைப்பு சக்தி கூடியது. இதனால் பொதுவாக தாக்குதிறன் குறைந்து சடத்துவத்தன்மை கூடும். இதனால் பொதுவாக தாக்குதிறன் குறைந்தது சடத்துவத்தன்மை கூடியது. சரியா, இதனால் பொதுவாக தாக்குதிறன் குறைந்தது சடத்துவத்தன்மை கூடியது. பிணைப்பு வலிமையும் பிணைப்பு சக்தியும் ஒன்றில்லையடா. பிணைப்பு வலிமை கூடினவருக்கு சக்தி கூட தேவை. பிணைப்பு சக்தினா என்ன? அந்த பிணைப்பு உடைக்கிறதுக்கு தேவையான வழங்க வேண்டிய சக்தி. உனக்கு வலிமையான பிணைப்பு தான் லேசில உடைய மாட்டான். நீ அதிக சக்தியை கொடுக்கணுமா? பிணைப்பு வலிமை கூடினவருக்கு அதிக சக்தி தேவைப்படும். பிணைப்பை உடைக்கிறதுக்கு தேவையான சக்தி தான் பிணைப்பு சக்தி. சரி, அடுத்தது மூன்றாக போவோம். மூன்றாக என்னவாம்? எக்ஸின் ஒக்சைடுகள் 3 ரசாயன சூத்திரங்களை எழுதி அவை ஒவ்வொன்றிலும் என்ன சொல்லாப்பம் எழுதி ஒவ்வொரு சேர்வையிலும் எக்ஸின் ஒட்சியடன் நைதரசன் பொதுவான ஒட்சைடுகள் சொல்லுங்கடா. நைதரசன் ஒட்சைடுகளும் ஒட்சியடனும் N2O. அடுத்தது NO அல்லது அவற்றை இது பகுதியம் N2O2. அடுத்தது N2O3. அடுத்தது NO2 அல்லது NO2 இது பகுதியம் N2O4. இதை விட N2O5. சரியா, இதான் நைதரசன் பொதுவான ஒட்சைடுகள். சரியா, இதுல ஒட்சைடு கேட்டவன் முதலாவது நைட்ரஸ் ஒட்சைடு +1, இரண்டாவது நைட்ரிக் ஒட்சைடு +2, மூன்றாவது +3, நாலாவது +4, அஞ்சாவது +5. முதலாவது நைட்ரஸ் ஒட்சைடு தமிழ்ல நைட்ரசு ஒட்சைடு, இரண்டாவது நைட்ரிக்கு ஒட்சைடு அதே மாதிரி வேணுமெண்டா.
முதலாவது நைட்ரசு ஒக்சைடு, நைட்ரஸ் ஒக்சைடு, தமிழ்ல வரைக்கும் நைட்ரசு ஒக்சைடு என்று வரும். ரெண்டாவது நைட்ரிக் ஒக்சைடு, தமிழ்ல வரைக்கும் நைட்ரிக்கு ஒக்சைடு என்று வரும். நைட்ரிக்கு ஒக்சைடு, அப்படி எல்லாத்தையும் மொழி முடி. நைட்ரசு ஒக்சைடு, நைட்ரிக்கு ஒக்சைடா, ரைட். கதை விளங்குதா? கதை. அடுத்தது சரியா? அடுத்தது என்ன கேட்டவன்? பின்வரும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றிலும் வையின் தொழிற்பாட்டை காட்டுவதற்கு ஒரு சமப்படுத்திய சமன்பாடு. வை ஒக்சிஜன் கருவி இங்க பாப்போம். இப்ப அமோனியாக்கு இதுல 4 இயல்பு இருக்குன்னு சொன்னோம். என்ன அமோனியாக்கு இதுல 4 இயல்பு இருக்குன்னு சொன்னோம். 4க்கும் தாக்கம் பாப்போமா? அமோனியாக்கு இதுல 4 இயல்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். சரியா? 4க்கும் தாக்கத்தை பார். அமோனியாக்கு 4 இயல்பு இருக்குன்னு சொன்னோம்ல, 4க்கும் தாக்கத்தை சொல்லு பாப்போம். முதலாவது இந்த கல்லில கேட்டதை நீ பேர்ந்தழுதன். அமோனியா ஒக்சியேட்டியா தொழிற்படுறேன்டா, சோடியத்தோட போடலாம். சோடியம் ஒக்சியேட்டை பட்டு Na+ வர அதற்கான அன்னேன் NH2 மைனஸ் NH2. அதே நேரம் அமோனியால இருக்கிற ஒரு 8+ தாழ்த்தப்பட்டு H2 வரும். இந்த தாக்கத்துல பாத்தீங்கன்னா NH3 இருந்தவர் இப்ப NH2 மைனஸா மாறி இருக்கிறார். அப்ப நிகரமா நடந்த தாக்கம் NH3ல வெளியேறின ஒரு 8+ ஓட சோடியம் தாக்கி சோடியம் Na+ மாற அதுல இருக்கிற 8+ தாழ்த்தப்பட்டு H2 வந்ததுதான் நிகர தாக்கம். உனக்கு விட 3 மண்டாக்காண்டி. அப்ப இந்த 8+ எங்க இருந்து வந்தது? NH3 இருந்து வந்த 8+ தான் இது. 8+ விடுவிக்கிறவரை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? அமிலம். சரியா? அமிலம். 8+ விடுவிக்கிறது அமிலம். அப்ப அமோனியா சோடியத்தோடு தாக்க அவற்றை தொழிற்பாடு அமிலம். அல்லது இப்படியும் சொல்லலாம், இந்த தாக்கத்துல சோடியம் உலோகமா இருந்து Na+ மாறுது, சோடியம் ஒக்சியேற்றப்படுறார். இந்த சோடியத்தை NH3 ஒக்சியேற்றின வழியா இவரை ஒக்சியேற்றியன்னு சொல்லலாம். சரியா? அமோனியா வந்து அமிலம் அல்லது ஒக்சியேட்டி. அப்படி சோடியம் வந்து மூலம் அல்லது தாழ்த்தி. சரியா? மூலம் அல்லது தாழ்த்தி. சரி, அப்ப அமோனியா ஒக்சியேட்டியா தொழிற்படுறதுக்கும் தாக்கம் உதாரணம் பார்த்தாச்சு, அமிலமா தொழிற்படுறதுக்கும் தாக்கம் உதாரணம் பார்த்தாச்சு. ரெண்டாவது சரியா? ரெண்டாவது அமோனியா மூலமா தொழிற்படுறா NH3+ HCl. சரியா? இந்த ரெண்டும் தாக்கினா என்ன வரும்? NH4Cl வரும். தெரியுமா உனக்கு? இதுல இவரும் வாயுவா இருந்தா இந்த NH4Cl வெண் தூமமா வருவார். கரைசல் வரக்கூடாதா? கரைசல். சரியா? வெண் தூமம். அவதானம் இருக்கடா. ரெண்டும் வாயுவா இருந்தா அடர் வெண் தூமம் வருவார். சரியா? அதோட HCl அமிலம் தானே, அமில மூல தாக்கம் தான் இது. இதுல இவர் மூலம், இவர் அமிலம். அப்ப அமோனியா அமிலம் மூலம். அடுத்து அமோனியா ஒக்சியேட்டி தாழ்த்திக்கு வருவோமா? சரியா? அமோனியாவோட Cl2 4 நிபந்தனையில வேற மாதிரி தாக்கம் இருக்கு. நான் ஒன்று எழுதி வரும், வீட்டை போய் மிச்சத பார். அமோனியா Cl2 தாக்கினா அங்க இருக்கிற நைதரசன் ஒக்சியேற்றப்பட்ட N2 வர குளோரின் தாழ்த்தப்பட்டு Cl- வரும். 0 இருந்த குளோரின் -1க்கு தாழ்த்தப்பட -3 இருந்த நைதரசன் 0க்கு ஒக்சியேற்றப்படுறார். இந்த தாக்கத்துல தான் ஒக்சியேற்றப்படுறபடியா இவர் தாழ்த்தி Cl வந்து மைனஸுக்கு தாழ்த்துற. அப்ப இவர ஒக்சியேட்டி. அப்ப அமோனியாக்கு ஒக்சியேட்டி, தாழ்த்தி, மூலம், அமிலம். 4 இயல்பு இருக்கு. 4க்கு உதாரணம் வந்துட்டு ஏற்கனவே படிச்சிருப்பாரு யாருட்டாலும். சரியா? எங்க போனாலும் எல்லா சிறுவனும் படிப்பிக்கிற விஷயம் தான் இது. ரைட். இப்ப ஒன்றா ஞாபகப்படுத்திக்கிறாங்க. இடைக்கோள் அமோனியா ஒக்சியேட்டி, தாழ்த்தி, மூலம், அமிலம். சரியா? எல்லாத்துக்கும் உதாரணம் வந்துருக்கு. நலிகோள் என்னடா பிந்தி வாரியல் 2018 2ஆவது ஸ்ட்ரக்சர் செய்து கொண்டிருக்கிறது. சரியா? இப்ப நான் கடைசியாக என்ன 4வது கேள்வியா? சரியா? 4வது கேள்வி. அவன் கேட்டது 2 இயல்பு, நான் எழுதியிருக்கிறது 4 இயல்பு. சரியா? 4 இயல்புக்கும் உதாரணம் அளிக்கும். டகநலி முடி. சரியா? டகநலி முடி. தாழ்த்திக்கு நீ தகனமும் போடலாமா? அமோனியா பிளஸ் O2 போட்டாலும் தாழ்த்தியா தான் தொழிற்படும். அமோனியா பிளஸ் ரசுலாபம் Cl2 கேஸே 3 வித்தியாசமான தாக்கமா? ரைட். அடுத்தது 5வது கேள்வி. இது முடிஞ்சா 5வது கேள்வி. கொஞ்சம் வேகமா பார்க்கணும். இந்த வேகத்துல போனா வேகமா பார். 5வது கேள்வி. சரியா? இது முடிஞ்ச 5வது கேள்வி. அப்பனா சரியா? இது முடிஞ்ச 5வது கேள்வி. என்னவாம்? X அடங்கும் கூட்டத்தில் உள்ள எழுதிய முடிய மெசேஜ் பண்ணுங்கடா.
இவ்வளவு மொழி முடிய 2-3 மெசேஜ் பண்ணி தான் அடுத்தக்கு போலாம். ஒட்சியேத்தி தாழ்த்தி அமிலம் மூலம் அழியாச்சு. மிதுசா அழியாச்சு. கோஜன் கோஜன் எங்க போலாமோ நீங்கள் சரியா கூட அழித்தாங்களாம். எக்ஸ் அடங்கும் கூட்டத்தில் உள்ள மூலகங்களின் வயிற்கு ஒத்த என்ன சொன்னாம் ஐதரைட்டுகளை கருத்தில் கொள்க. இவ் ஐதரைட்டுகளின் கொதிநிலை மாறலே அருகில தரப்பட்டுள்ள வரைவில் கீறட்டும் அமன ரைட். உமது வரைவில் ஐதரைட்டுகள் அவற்றின் ரசாயன சுத்திரங்களை பயன்படுத்துறாங்க. எக்ஸ் அடங்கும் கூட்டம் நைதரசன் அடங்குற கூட்டத்துல வயிற்கொத்த ஐதரைட்டுகள் என்றா அமோனியா மாதிரி வார ஐதரைட். அமோனியா மாதிரி வார ஐதரைட் என்றதை யார் சொல்லுவாங்க? NH3 PS3 AsH3 அடுத்தது என்ன சொல்லுவாங்க? SbS3. சரியா? வயிற்கு ஒத்த ஐதரைட்டுகளின் கொதிநிலை மாறல வரைவு படுத்தட்டுமாம். இது எல்லாரும் படிப்பிக்கலாம். உருவநில கொதில படிப்பிக்கிறாங்க. அதேறாங்க 5வது கேள்வி. சரியா? கூட்டம் 4 கூட்டம் 5 கூட்டம் 6 ஐதரைட்டுகள் எல்லாத்துக்கும் கொதில கிரதானே. சரியா? கொதிநிலை. சரியா? இது ஐதரைட். எக்ஸைட்ல பொதுவா ஒன்று மழுது ஒன்று மண்டு இல்ல உங்களை தந்திருக்கான் ஐதரைட் ரெண்டு பேர். சரியா? ரைட். ஐதரைட். சரி, என்ன நடக்கும்? இந்த கூட்டம் 5 கூட்டம் 6 கூட்டம் 7 ஐதரைட்டுகளுக்கு கொதில கொதில கூடும். குறைஞ்சு கூடும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா NH3, அடுத்தது PS3, அடுத்தது AsH3, அடுத்தது SbS3. சரியா? SbS3 இப்படித்தான் இவன் இந்த கொதில வரும். இந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா NH கொதிலையும் AsH கொதிலையும் ஒப்பிடல. ஆனா நாங்கள் வளமையா ஒப்பிட்டு படிக்கிறாங்க. கிட்ட தான் பெரும். சரியா? வளமையா ஒப்பிட்டு படிக்கிறாங்க. NH3 கொதில 33 பாகசி. அப்பன 33 பாகசி. இந்த பெருமானமும் குறிக்க தேவையில்ல. அதே மாதிரி இந்த கிடைக்கோடும் எதிர்பார்க்கல இல்லையா? கிடைக்கோடும் எதிர்பார்க்கல. கிடைக்கோட்ட கண்டு கூட்டம் 5 ஐதரைட்டுகளின் கொதிநிலை. சரியா? கூட்டம் 5 ஐதரைட்டுகளின் கொதிநிலை தான் இது. சரியா? கூட்டம் 5 ஐதரைட்டுகளின் கொதிநிலை. சரியா? கூட்டம் 6க்கும் இதே மாதிரி தானே வாரது. கூட்டம் 6 கேட்டிருந்தாலும் இதே வடிவம். சரியா? கொதிநிலை. சரியா? கொதிநிலை. ஆனா அது நீர் மேல இருக்கும், மற்றதெல்லாம் கீழே இருக்கும். H2O விட H2S குறைவு, H2SC குறைவு, அதை விட H2TE குறைவா? சரியா? இதுல H2O கொதிநிலை எவ்வளவு சொல்லுவோம்? H2O கொதில 100 பாகசி. சரியா? H2O கொதில 100 பாகசி. எல்லாத்துக்கும் பேசி நீ பாடமாக தெரியல பெரியா. அடுத்தது கூட்டம் 7 கூட்டம் 7 ஐதரைட்டுகள் கொதிலே இதே மாதிரியே வரும். HF, HCl, HBr, HI அன்னளவா நன்னளவா இப்படி வரும். சரியா? அன்னளவா. HF 19 பாசி. சரியா? HF 19 பாசியா. முதல் மேல இருக்கிற 3க்கும் பார்த்தா காணும். நடத்து. சரியா? நடத்து. இதுல இந்த AsH3 இந்த கொதிநிலையை முன்மடா தார் தய 55 பாசி. அப்பன தய 55 பாசி. இது தய 17 பாசி. அப்ப NH3 2க்கு நடுவிலான வரும். சரியா? நோட் பண்ணு. NH3 2க்கும் நடுவுல தான் வரும். சரியா? அப்ப நீ அது அளந்து கீரோணும் இல்லையா? அப்ப அந்த கிடைக்கோட எதிர்பார்க்கல. நான் படிப்பிக்க சொல்றேன். நீ அந்த கிடைக்கோட எல்லாம் போட்டு கீரோணும் அவசியம் இல்லை இந்த கேள்விக்கா. சரியா? ரைட். அப்ப இது கூட்டம் 5 ஐதரைட். கூட்டம் 5 ஐதரைட். கூட்டம் 5 விட 15ஆம் கூட்டம் என்று போடு. 15ஆம் கூட்ட ஐதரைட். இது 16ஆம் கூட்ட ஐதரைட். இது 17ஆம் கூட்ட ஐதரைட். அப்படின்னா 17ஆம் கூட்ட ஐதரைட். சரியா? கொதிநிலை. இது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா கொதிநிலை வரைவு இப்படி தொடர்ந்து கீழே குறைஞ்சோண்டு இருக்கணும். அவரும் தொடர்ந்து குறைஞ்சோண்டு இருக்கணும். இவரும் தொடர்ந்து குறைஞ்சோண்டு இருக்கணும். ஆனா ஒருத்தர் மட்டும் மாறி நிற்கிறார். அதுக்கு காரணம் இந்த ஒருத்தர் மட்டும் மாறி இருக்கிறதுக்கு இந்த ஒருத்தரில ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதான் காரணம். சரியா? இந்த தனித்துவமா நிக்கிற ஆக்களுக்கு ஐதரசன் பிணைப்பு வாரதாலான் மற்ற வேண்ட கொதிநிலையை விட இவர் மாறுபட்டிருக்கிறார். மற்ற வேண்ட கொதிநிலை மாறலோட ஒப்பிடாம வித்தியாசமா இருக்கிறதுக்கு இவையில ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதா காரணமா? ஐதரசன் பிணைப்பு விளங்குதா உனக்கு? நகநலிமுடி
சரியா? படவண்டு கீறு, கீறி முடிய ஒரு மெசேஜ் போடு, கீரித்தம் என்று போட்டினா சரி. எழுதி முடிய ஒரு மெசேஜ் தட்டி விடுறா, எழுதிட்டோம்டா அடுத்தாக்கு போடும். சரியா? கூட்டம் 4 சுகம் தெரியும் தானே? கூட்டம் 4 இப்படி நேர்கோடாவே கீறி போட்டு படிக்கலாமா? கூட்டம் 4 இது அன்னளவா தான் கீறி இருக்கு. சரியா? சின்ன சின்ன வளைவு நெளிவு எல்லாம் பார்த்து கொண்டு நிக்க தேவையில்ல. சரியாச்சா? யூரிகா சரியாச்சு. சரி, அடுத்ததுக்கு போமா. அப்ப கூட்டம் 5 ஆய்வுகள் இவர்தான் இதைத்தான் கேட்டவன் அவன. சரியா? இதைத்தான் கேட்டவன். ஆனா எல்லாம் ஒரே போக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த ரெண்டும் அச்சு அசல் ஒரே மாதிரி வந்துட்டார். இந்த NH3 மேல வந்திருந்தா திருத்தமா 100% 3 பேரும் ஒரே மாதிரி. இது என்ன பிரச்சனை? NH3 தாண்டி அவர் வந்துட்டார். சரியா? மற்றபடி இங்க பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாமே குறைஞ்சு கூடும். NH3 கொஞ்சம் கிளம்பி நிற்கிறார். ரைட், அதை நீ பார்த்து புரிஞ்சுக்கொள். இப்ப அடுத்தது என்ன கேட்டவன்? கூட்டம் இந்த 5ஆம் கூட்டத்தை என்னன்னு சொல்றான் அழகாப்பார். எக்ஸ் அடங்கும் கூட்டத்தில் இருக்கிற வையை ஒத்த ஐதரைட்டுகள் கொதில மாறல் கேட்டவன். அடுத்தது இதுக்கான விளக்கம் கேட்டவன். 3 வரைவுக்கும் ஒரே விளக்கம். 3 வரைவுக்கும் ஒரே விளக்கம். இப்ப மூலக்கூட்டு திணிவு இவரை விட இவருக்கு கூட, அவரை விட அவருக்கு கூட, பருமனும் இவரை விட அவருக்கு கூட, அவரை விட அவருக்கு கூட. திணிவும் பருமனும் கூடினா லண்டன் கவர்ச்சி கூடும், லண்டன் கவர்ச்சி கூடினா கொதிநிலை கூடும். விளங்கு கணக்கு. அப்ப இந்த 3 பேருக்கும் லண்டன் கவர்ச்சி கூடி கொதில கூடுது. அப்படி பார்த்தா H2O எங்க வந்திருக்கும்னு சொல்லுவாப்பம். H2O உண்மைக்கு வந்திருக்க வேண்டிய இடம் கீழே, H2S கீழே தான் நீர் இருந்திருக்கும். அப்ப ஒட்டு மொத்தத்துல மூலக்கூட்டு திணிவு மூலக்கூட்டு பருமன் கூட கொதில கூடி இருக்கணும். ஆனா நீர் பெற வேண்டிய இடம் இது, வந்திருக்கிற இடம் இது. அதுக்கு காரணம் என்ன? மூலக்கூட்டு திணிவு மூலக்கூட்டு பருமன் கூட லண்டன் கவர்ச்சி கூடி கொதில கூட வேண்டியது, இவர்ல ஐதரசம் இருக்கிறதால இவர் குழம்பி நிற்கிறார். அப்ப வசனம் சொல்ற நடிகோள் இதே விளக்கம் இதுக்கும் பொருந்தும் அதுக்கும் பொருந்துமா? அப்ப NH3 வர வேண்டிய இடம் கீழே, இந்த இடத்தை வர வேண்டிய NH3 மாறி நிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஐதரசன் பிணைப்பு. கைக்கிற விழுங்க அவனுக்கு கிளை கொள்ளுங்க, கிளை கொள்ளுங்க. 3 வரைவுக்கும் ஒரே விளக்கம். மூலக்கூட்டு திணிவு கம மூலக்கூட்டு பருமன் கூட, மூலக்கூட்டு திணிவு கம மூலக்கூட்டு பருமன் அதிகரிக்க, மூலக்கூட்டு திணிவு கம மூலக்கூட்டு பருமன் அதிகரிக்க லண்டன் கவர்ச்சி வலிமை கூடி, மூலக்கூட்டு திணிவு கம மூலக்கூட்டு பருமன் அதிகரிக்க லண்டன் கவர்ச்சி வலிமை கூடி, லண்டன் கவர்ச்சி வலிமை கூடி, லண்டன் கவர்ச்சி வலிமை கூடி கொதிநிலை கூடும். மூலக்கூட்டு திணிவு கம மூலக்கூட்டு பருமன் அதிகரிக்க லண்டன் கவர்ச்சி வலிமை கூடி கொதிநிலை அதிகரிக்கும். சரியா? கொதிநிலை அதிகரிக்கும், கொதிநிலை அதிகரிக்கும். எனினும் கொதிநிலை அதிகரிக்கும் எனினும் கொதிநிலை அதிகரிக்கும் எனினும் சரியா? கொதிநிலை அதிகரிக்கும் எனினும் NH3 வலுவான ஐதரசன் பிணைப்பு, NH3 ஐதரசன் பிணைப்பு காணப்படுவதால், NH3 ஐதரசன் பிணைப்பு காணப்படுவதால் HFக்கும் அதே விளக்கம், H2க்கும் அதே விளக்கமா? NH3 ஐதரசன் பிணைப்பு காணப்படுவதால் அதன் கொதிநிலை அசாதாரணமாக உயர்வு, அதன் கொதிநிலை அசாதாரணமாக உயர்வு. அடுத்த கலிக்கு போ. விளங்கிட்டான்? 3க்கும் ஒரே விளக்கமா? சரியா? அதோட காணிங்க. இப்ப நான் இதுல ஒரு ஆண்ட கொதில தான் ஒப்பிட்டு காட்டுறேன். இப்ப இது 19 பாசி என நீ விளங்கிக் கொள்ளலாம். ஆக கூடினது 19 பாசி. அப்படி என்றா மற்றாக்கள் 19க்கு கீழே தான் இருக்கும். அரை வெப்பநிலை எவ்வளா? 25 பாசி. அப்ப மொத்தத்துல எல்லாற்ற கொதிநிலையும் 25 பாசிக்குள்ளான் இருக்கும். இப்ப இந்த 4 ஐதரேட்டுகளும் அரை வெப்பநிலையில வாயு. அப்படியான தகவல் ஏதாவது வந்தா யோசிச்சு பிடிக்கதான் வந்தேன். மற்றபடி கொதில பாடமாக்க தேவையில்ல. அப்ப ஒன்று எனக்கு பாடம் பண்ணபடியா நான் சொன்னான். நீ பாடமாக்கணும் கட்டாயம் இல்ல, நீரிண்ட கொதில அரைஞ்சு வச்சுக்கத்தானே வேணும். மற்றாக்கள் மெனக்காட்டு பாடமாக்கணும் இல்லையா? அப்பனா சரி, அடுத்ததுக்கு போ. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அலுமினியம் சல்பேட் கரைசலுக்கு வையின் நீர் கரைசலை சேர்க்கும் போது நீர் என்ன அவதானிப்பேர்? வையின் நீர் கரைசல் என்னடா? NH4OH. சரியா? வையின் நீர் கரைசல் NH4OH. இந்த NH4OH கொண்டு அலுமினியம் சல்பேட் கரையும், கரைஞ்ச அயன் சேர்வைகள் முட்டான அயனாக்கம் என்ற அதுக்குள்ள Al3+ இருப்பார். இவருக்கு சேர்த்தா உனக்கு என்ன வரும்? AlOH வீழடி வரும்.
அப்ப என்ன அவதானம்? ஈரியல் உலோகங்கள் சம்பந்தப்பட்ட ஐதரோக்சைடுகள் எல்லாமே வெள்ள வீழ்வடிவா. ஈரியல் உலோகங்கள் சம்பந்தப்பட்ட ஐதரோக்சைடுகள் எல்லாமே வெள்ள வீழ்வடி. ஈரியல் உலோகம் தெரியும் தானே? பெர்லியம், அலுமினியம், எஸ்என், பிபி, சட்டன், ஐதரோக்சைடு அஞ்சுமே வெள்ள வீழ்வடிவு. விளங்குதான? அப்ப என்ன அவதானம் என்று கேட்டவன் வெள்ளை வீழ்வடிவு அல்லது ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு. ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு சரியா? ஜெலட்டின் போன்ற வெள்ளை வீழ்வடிவு. வெள்ளை என்று பார்க்கலாம். ஜெலட்டின் என்றது பிசு பிசுப்பான சரியா? பிசு பிசுப்பான வெள்ள வீழ்வடிவு சரியா? பிசு பிசுப்பான வெள்ள வீழ்வடிவு ஜெலட்டின். ஊன் பசை போன்ற வெள்ள வீழ்வடிவுன்னு கேட்கலாம். பிசு பிசுப்பான அல்லது ஊன் பசை போன்ற வெள்ளை வீழ்வடிவு, ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு கேட்கலாம். வெள்ள வீழ்வடிவு காய்ச்சிட்டு போ, பிரச்சனை இல்லை. ரைட், அடுத்தது பார். அடுத்தது அப்ப என்ன அவதானம்? வெள்ள வீழ்வடிவு. மேலே பகுதி ஒன்றில் உமது அவதானத்துக்கு பொறுத்த காரணமான ரசாயன இனம் அதான் ஏலோஸ்திரே விளைக்கொள். இந்த அவதானத்துக்கு தாரதாரடா அலுமினியம் ஐதரோக்சைடு. நோட் பண்ணு. அடுத்த கேள்விக்கு அலுமினியம் ஐதரோக்சைடு. அடுத்த கேள்விக்கு அலுமினியம் ஐதரோக்சைடு. அடுத்ததுக்கு வா. அடுத்தது வையை இனங்காண்பதற்கு ஒரு சோதனையை திரட்டுமா. வை என்றதான் எக்ஸ் என்றது அமோனியா, எக்ஸ் என்றது நைதரசன், வை என்றது NH3. NH3 மணந்து பிடிக்கலாம், மூக்கேரிக்கும் மனம். ஆனா அது ரசாயன சோதனை சொல்லக்கூடாதானே. அப்ப ஒன்று எழுதிக்கொள். நெஸ்லரின் சோதனை பொருடன். நெஸ்லரின் சோதனை பொருள் சூனா போட்டது சரியா? நெஸ்லரின் சோதனை பொருளுடன் சோதித்தல். ஏன்னா அவதானம் மட்டும் புரிம்பாக்க இருக்கான். நெஸ்லரின் சோதனை பொருளுடன் சோதித்தல். நெஸ்லரின் சோதனை பொருளுடன் சோதித்தல். அவதான வழிகொள். கபில வீழ்வடிவு அல்லது கபில நிறம் தோன்றும். கபில வீழ்வடிவு. கபில வீழ்வடிவு. அவதானம் கபில நிற வீழ்வடிவு. அவதானம் கபில நிற வீழ்வடிவு. அவதானம் கபில நிற வீழ்வடிவு. இரண்டாவது இதுக்கு வேற சொல்லு. வேற வேற என்ன செய்யலாம்? வேற சோதிக்கிறாங்க. HCl கேஸ். அப்போது நாங்கள் HCl கேஸுடன் சோதித்தல். HCl கேஸுடன் சோதித்தல். வையண்டது வாயுதான் சரியா? அதை கொண்டு HCl கரைசலோட சோதிக்காம வாயுவோட சோதிச்சா சரி சரியா? HCl கேஸுடன் சோதித்தால் வெண் தூமம் உருவாகும். வெண் தூமம் வெண் தூமம் பெறப்படும். யாராது? அப்ப முதல் தாக்கம் NH4Cl சொல்லி வெண் தூமம் உருவாகும் அல்லது வெண் தூமம் பெறப்படும். வேற சொல்லு. வேற இந்த வாயுக்கள்ல கணக்கா வாயுக்கள் இருக்கு. CO2, SO2, CO, NO, N2O, அதே மாதிரி N2, H2, Cl2, Br2 கணக்கா இருக்கு. Br2 வாயுவா இருக்கணும். வெப்பப்படுத்தினா வாயுவா தானே. வாயுக்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒரே ஒரு வாயு தான் கேர வாயு, அது அமோனியா. அப்ப பாசி சாயத்தோட சோதிக்க நீல நிறத்தை தார வாயு அமோனியா மட்டும்தான். அப்ப வெளிக்கொள் சரியா? செம் பாசி சாயத்தாளுடன், செம் பாசி சாயத்தாளுடன் சிவப்பு பாசி சாயத்தாளுடன் சோதித்தல் சரியா? செம் பாசி சாயத்தாளுடன் சோதித்தல். செம் அவதானம் பேரு. அவதானம் செம் பாசி சாயத்தால் நீல நிறமாக மாறும். செம் பாசி சாயத்தாளுடன் சோதித்தல் அவதானம் சரியா? செம் பாசி சாயத்தால் நீல நிறமாக மாறும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை கொடுத்துக்கொள். இதெல்லாம் வகுப்பில் அடிக்கடி காட்சி கொண்டு போறது சரியா? செம் பாசி சாயத்தாளுடன் சோதித்தல் சரியா? செம்பாசி சாயத்தால் நீளமாக மாறும். இந்த விஷயத்தொழிவை நீ ஒரு ரசாயன தாக்கத்துல ஒரு வாயு வார பாசி சாயத்தால சோதிக்க நீளமா மாறுதண்டா, அது அமோனியாக்கு மட்டும்தான் பெறும், மற்ற வாயுக்களுக்கு வராது. ஏன்? மூலவாயு ஒன்றுதான் இருக்கு சரியா? மூலவாயு ஒன்றுதான் இருக்கு. அது ஒரு கழிவிடும் கூட சரியா? ஒரு ரசாயன தாக்கத்தில் மூல வாயு வெளிவரும் எனின் அது NH3. வேற வராது. வேற வராது. ஓர் இரசாயன தாக்கத்தில் மூல வாயு வெளிவரும் எனின் அது NH3. ஓர் இரசாயன தாக்கத்தில் மூல வாயு வெளிவரும் எனின் அது NH3 சரியா? ஓர் இரசாயன தாக்கத்தில் மூல வாயு வெளிவரும் எனின் அது NH3. சரி, அடுத்தது போமா. அடுத்தது சத்தானது எக்ஸிலோர் ஒக்சோ அமிலமும் வலிமையான ஒட்சியத்தின் கருவியுமாகும். சட்டன்றது சரி. எக்ஸ்ன்றது நைதரசன். இந்த நைதரசனுக்கு 2 ஒட்சி அமிலம் இருக்கு. ஒன்று HNO3, இன்னொன்று HNO2. இது நைட்ரிக்கு அமிலம், இது நைட்ரஸ் அமிலம். இதுல அவன் என்ன கேட்டவான்?
சற்றானது எக்ஸின் ஒரு ஒட்சா அமிலம் சரி வலிமையான ஒட்சியேற்றும் கருவி இப்ப வண்ணமிலம் என்றா மேல இருக்கிறவர் வண்ணமிலம் சரியா கீழே இருக்கிறவர் மென்னமிலம் சரியா ஆனா வண்ணமிலம் மென்னமிலம் சொல்லல வலிமையான ஒட்சியேற்ற கருவி நான் இன்னும் ஆளுக்களை படிப்பிக்க செறிந்த சல்பூரிக் அமிலம் செறிந்த நைட்ரிக் அமிலம் எல்லாம் சிறந்த ஒட்சியேற்ற கருவி என்று வந்த நான் ஆகவே நைட்ரிக் அமிலம் தான் இந்த கேள்விக்கான ஆன்சரா அப்ப இவன் சொன்ன செட்டன்றது HNO3 சரியா ரெண்டு பேரையும் யோசிக்கணும் அதுல உறுதிப்படுத்த நீ HNO3 தான் உறுதிப்படுத்தணும் நோட் பண்ணு சரியா உறுதிப்படுத்த HNO3 தான் உறுதிப்படுத்தணும் அடுத்தது சுலபம் அடுத்தது சரியா அடுத்தது சுலபம் என்ன அடுத்தது சூடான செறிந்த சட்டுடன் கந்தகம் தாக்கம் புரியும் போது கிடைக்கும் விளைபொருள் சூடான செறிந்த சல்பூரிக் அமிலத்தோட கந்தகம் செறிந்த நைட்ரிக் அமிலம் செரி HNO3 சேர்த்து வெப்பப்படுத்தினா சுலபம் கந்தகம் நேர சல்பூரிக் அமிலமா மாறும் HNO3 NO2 தாழ்த்தப்படும் சமப்படுத்த நீரும் அதே நேரம் நீ SO2 போட்டாலும் அதே விளைவு சல்பூரிக் அமிலம் NO2 நீர் கார்பனை போட்டா கார்பன் CO2 உட்சேதப்பட நைட்ரிக் அமிலம் NO2 தாழ்த்தப்படும் சமப்படுத்த நீர் அதே நீ Br மைனஸ் போட்டா Br மைனஸ் Br2 மாற HNO3 NO2 தாழ்த்தப்படும் சமப்படுத்த நீர் HBr போடலாம் HBr போடலாம் அதே மாதிரி I மைனஸ் போட்டாலோ அல்லது HI போட்டாலோ அல்லது உலோக ஹைட்ரேட்டுகளை போட்டாலோ அங்க இருக்கிற I மைனஸ் உட்சேதப்பட்ட I2 வர HNO3 NO2 தாழ்த்தப்படும் சமப்படுத்த நீர் HNO3 தாக்கம் ஒத்துட்டுமா இருக்கு இதுல முதலாவதான் கேட்டோம் இந்த மூன்று நான் கொஞ்சம் தாக்கம் கூட தந்திருக்கு கண்டே பழைய கலை எல்லாம் வேமாளுது சரியா செறிந்த நைட்ரிக் அமிலம் தாழ்த்தப்பட்டா NO2 தான் பெறுவார் செறிந்த நைட்ரிக் அமிலம் தாழ்த்தப்பட்டா NO2 தான் பெறுவார் சரி அந்த கேள்வி முடிஞ்ச நினைக்கிறார் பீப்போதிக்கு வா பீப்போதி ஒரு நிமிஷம் தான் முதல் போட்டு பீப்போதிய பார் சரியா இப்ப செய்த கேள்வியில திருத்தம் இருக்கா மெசேஜ் பண்ணு பகுதி முடிஞ்சல பகுதியில் ஏதாவது திருத்தம் இருக்காடா மெசேஜ் பண்ணுவடா எல்லாம் தெளிவா இருக்கா மெசேஜ்ல போடு மிதுசா வெப்பப்படுத்தாட்டிக்கு SO2 நீர் எடுக்கலாம் பிரச்சனை இல்லையா SO2 NO2 நீர் கொடுக்கலாம் அது தாழ் வெப்பநிலை என்றால் SO2 படைக்க சரியா SO2 படைக்க தாழ் வெப்பநிலை குளிர்ந்த நிபந்தனை விட SO2 NO2 நீரும் கொடுக்கலாம் சரி ஆனா ஒரு வெப்பம் தெளிவா காண்டி வேற யாராவது கதைத்ததெல்லாம் தெளிவா இருக்கா மெசேஜ் பண்ணுங்கடா ரைட் ரெடி முடிச்சாக்க பீப்போதிக்கு போ பீப்போதிய பார் பீப்போதி எழுதி முடிச்சாக்கள் பீப்போதிய பார் சரி பீப்போதிய பாரப்பன் பீப்போதிய பார் பீப்போதி ஒரு நிமிஷம் தான் வெளியே நான் மாற்றி முடி ஒரு நிமிஷம் தாரன் கேள்வி என்னாலும் மாற்றி முடி
சரியா இதாச்சா ரைட் கலியகாணி மிச்சத பிரபாபம் டேய் கலியபார் பி பகுதியா பி பகுதி ஏக்கம பி ஆயன ஒவ்வொரு வசனமும் வடிவா கவனிக்கணும் ரைட் ஏக்கம பி ஆயன ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே கூட்டத்தை சேர்ந்த என்ன சொல்றாங்க பி தொகுப்புக்குரிய இரு மூலகங்களின் சேர்வை போடு போடு பி தொகுப்பு மூலகங்கள் சொல்லல வளமையா மூலகங்கள் வாரது இது மூலகங்களின் சேர்வை தொடர்ந்து கழிப்பார் ஏ ஆனது அரைவெப்பநிலை வளிமண்டல அமுக்கத்திலே நிறமற்ற மனமற்ற திரவந்தி நிறமக்கச்சக்கமா சொல்லலாமடா சரியா தொடர்ந்து கழிப்பார் மேலும் இது வாயு மற்றும் திண்ம நிலைகளிலும் காணப்படும் சரியா திரவம் இருந்தா ஆவி ஆக்கினா பிறகு வாயு வரும் அல்லது என்ன சொல்லலாம் ஒரு உரிய வச்சா திண்மம் பெறும் அதுபோல வச்சு நீ முடிவெடுக்கிறாள் ஆனா அடுத்ததுக்கு வாங்கும் ஏயின் திண்ம நிலையானது அதன் திரவ நிலையிலும் அடர்த்தி குறைந்தன்னு சொன்னா பார் அது ஒரு ஆளுக்குத்தான் பொருந்தும் சரியா ஒரு ஆளுக்குத்தான் பொருந்தும் சரியா ஏயின் திண்ம நிலை சரியா அவற்ற திரவ நிலையை விட அடர்த்தி குறைஞ்சன்னு சொன்னோம் சரியா இப்படி படம் பார்த்திருப்ப இங்கடா பிசிக்ஸ்ல பாக்குறீங்களா பிசிக்ஸ்ல சரியா பிசிக்ஸ்ல பார்த்திருப்பா இல்ல இப்படி ஆறு சரியா நீருக்க சரியா திரவ நீரில சரியா திண்ம நீர் பனிக்கட்டி மிதக்கும் திரவ நீரில திண்ம நீர் மிதக்கும் சரியா திரவ நீர்ல திண்ம நீர் மிதக்கும் அப்ப என்ன நடந்திருக்கு சரியா திரவத்தை விட நீருக்காக திண்ம நிலை அடர்த்தி குறைவு அப்ப இந்த இடத்தை நீ பிடிக்கணும் கோடு போடு அந்த இடத்தை வச்சுதான் பிடிக்கணும் கோடு போடு சரியா இது அரப்பு சரியா நீர் சரியா அப்ப ஏ நீர் சரியா ஏ நீர் அடுத்தது பி பிடிப்போம் ஏய்க்குன்னு சொல்லியிருக்கான் சரியா ஏய்க்குன்னு சொல்லியிருக்கான் அயன் சேர்வைகளும் முனைவு தன்மை உள்ள சேர்வைகளும் ஏயில் நன்கு கரையும் என்ன காரணம் சரியா நீர் ஒரு முனை உள்ள கரைப்பான் முனை உள்ள கரைப்பான் முனை உள்ள முனை உள்ளதுதானே சரியா முனை உள்ளது அப்ப நீ என்ன சொல்லலாம் முனை உள்ள கரைப்பான் சரியா முனைவு உள்ள கரைப்பான் இல்லையா முனைவு உள்ள கரைப்பான் சரியா முனைவு உள்ள கரைப்பான் முனைவு உள்ள மூலக்கூறு ஒத்த இயல்புதான் கூடக்கரை அயன் சேர்வு என்றால் அயன் சேர்வு இல்லை முனைவுத்தன்மை கூடி 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 ஒரு கட்டத்துக்கு அயன் தன்மை வரும் சரியா அப்ப அயன் தன்மையும் என்ன சொல்லுவோம் அப்ப சரியா அயன் சேர்வையும் முனைவுள்ள சேர்வைகளும் முனைவுள்ள கரைப்பான்ல நல்லா கரையும் முனைவற்ற கரைப்பான்ல இது கொஞ்சம் கரையும் அயன் சேர்வு என்ற உயரத்தால அறவே கரையாண்டே எடுத்துக்கொள்ளலாம் விலங்கு வணக்கு மாறி போட்டா சிறிதளவு கரையும் அதே அயன் சேர்வு என்றா அறவே கரையாண்டு எடுத்துக்கொள்ளலாம் முனைவற்ற மூலக்கூறண்டா அது முனைவற்ற கரைப்பான்ல நல்லா கரையும் முனை உள்ள கரைப்பானுக்கு போட்டா சிறிதளவு கரையும் இதற்கு நோட் பண்ண கண்டு முனை உள்ள மூலக்கூறுகள் முனை உள்ள கரைப்பானில் நன்கு கரையும் முனை உள்ள மூலக்கூறுகள் முனை உள்ள கரைப்பானில் நன்கு கரையும் முனை உள்ள மூலக்கூறுகள் முனை உள்ள கரைப்பானில் நன்கு கரையும் முனைவற்ற மூலக்கூறுகள் முனைவற்ற மூலக்கூறுகள் முனைவற்ற மூலக்கூறுகள் முனைவற்ற கரைப்பானில் நன்கு கரையும் முனைவற்ற கரைப்பானில் நன்கு கரையும் இந்த முனைவுள்ள கரைப்பான் முனைவற்ற கரைப்பானுக்கு நீர் எடுப்போம் நீரையும் CCl4 எடு அல்லது ஐதரோ கார்பன் எடுக்கலாம் ஐதரோ கார்பன் CCl4 அல்லது ஐதரோ கார்பன் விளங்குதா உனக்கு சரியா CCl4 அல்லது ஐதரோ கார்பன் எடுப்போமா CCl4 அல்லது ஐதரோ கார்பன் எடுக்கலாம் இது முனைவுள்ள கரைப்பான் இது முனைவற்ற கரைப்பான் சரியா முனைவுள்ள கரைப்பான் முனைவற்ற கரைப்பான் இந்த ரெண்டிலே சரியா இந்த ரெண்டிலே சரியா இந்த ரெண்டிலே இப்ப பார் Br2 நாங்கள் ஒப்பிட்டோம்டா Br2 கரைதிறன் ஒப்பிட்டோம்டா சரியா Br2 கரைதிறன் ஒப்பிட்டோம்டா சரியா Br2 கரைதிறன் ஒப்பிட்டோம்டா Br2 வாயுவா இருக்கட்டும் அல்லது திரவமா இருக்கட்டும் கொண்டு போடு நீருக்க சிறிதளவு கரையும் CCl4ல நல்லா கரை சரியா I2 முனைவற்ற மூலக்கூறானே ஓரின ஈரண மூலக்கூறு முனைவற்றதானே இதுக்கு கொஞ்சம் கரையும் அதுக்கு நல்லா கரை அதே நீ HCl என்று எடுத்தியா இருந்தா HCl இதுக்கு அதிகம் கரையும் அங்க கொஞ்சம் கரையும் சரியா அதுதான் சொன்னார் எதுல கூட கரையும் இது முனைவற்ற மூலக்கூறுகள் முனைவற்ற கரைப்பான்ல நல்லா கரையும் முனைவுள்ள கரைப்பான்ல சிறிதளவு கரையும் சரியா SO2 எடுத்தா SO2 நீருக்கு நல்லா கரையும் அப்படின்னா அங்க சிறிதளவு கரையும் அதே மாதிரி CO2 எடுத்தா CO2 முனைவற்றது இங்க சிறிதளவு கரையும் அங்கதான் அதிகம் கரையும் உனக்கு விளங்கமாட்டா இப்படி எழுது சொன்ன வசனம் அதான் சொல்லுது முனைவற்ற மூலக்கூறுகள் முனைவற்ற கரைப்பான்லாம் அதிகம் கரையும் முனைவுள்ள மூலக்கூறு HCl SO2 என்ன சொல்ல முனைவுள்ளதானே
முனை உள்ள மூலக்கூறு முனை உள்ள கரைப்பான்ல நல்லா கரையும். இதைத்தான் அந்த வசனம் சொல்லி தந்தனா ரைட். வேகமானது சும்மா பரம்பரையா நோட் பண்ணி வை. சரியா? முனைவற்ற மூலக்கூறுகள் முனைவற்ற கரைப்பான்ல நல்லா கரையும். முனை உள்ள மூலக்கூறுடா முனை உள்ள கரைப்பான்ல நல்லா கரையும். விளங்குதா உனக்கு? சரி, எழுதியாச்சா? அழிக்க போறாடே, இதை எழுதிங்களா? ரெண்டு கரைப்பான்லையும் ஜோதிச்சு சரியா? சரி, அடுத்தது அழிக்கலாமா? சரியாடா? அழிக்கண்ண ரைட். இப்ப அடுத்தாக்கு வாங்க. சரி, அப்ப நீரில ஒரு முனை உள்ள மூலக்கூறும் அயன் சேர்வை நல்லா கரையும். சரியா? அத அவன் சொன்னவன் அது மேலது கவலை. ஏன் அப்படி அந்த கதையில இருந்து என்ன சொல்ல, ஒரு முனைவுள்ள மூலக்கூறுட உறுதிப்படுத்துறதுக்கு தான் முனைவுள்ள மூலக்கூறுகளும் அயன் சேர்வை நல்லா கரையும் என்று சொல்றான். ஆனா நீருக்கு மேல தந்த தகவலை உறுதிப்படுத்தியாச்சு. அடுத்ததை பார். சரியா? ஏ இரவல் கரை முடிஞ்சு. பிக்கு வா. பி ஆனது அரை வெப்பநிலையிலும் வளிமண்டல அமுக்கத்திலும் ஒரு நிறமற்ற வாயு. நிறமற்ற வாயுடா CO2 SO2. அடுத்தது என்ன சொல்லலாம்? அப்ப CO NO. அடுத்தது என்ன சொல்லலாம்? இப்ப ACL நிறமற்றதானே. CO2 SO2 SO3 CONO. நார்மலா N2O2 நிறமற்றது. சரியா? அப்படி கணக்கா சொல்லலாம். நிறமற்ற வாயுக்கள் நிறைய சொல்லலாம். நிறமற்ற வாயுக்கள் நிறைய சொல்லலாம். அதை வச்சு கொண்டு கணக்கலாம். தொடர்ந்து கழிப்பார். ஈய அசெட்டடிக்கப்பட்ட ஒரு வடிவத்தாவுடன் கருப்பு உள்ளடிவான். ஈயத்துக்கு கணக்கா உள்ளடி சொல்லலாம். PbCO3 PbSO3 PbSO4. சரியா? PbSO4 Pb என்ன சொல்லலாம்? ஒட்சனேட். சரியா? PB தயோசல்பேட் F2O3. PB தயோசல்பேட். சரியா? தயோசல்பேட். வேற என்ன சொல்லலாம்? PbF2. சரியா? PbF2 PbOH twice. இப்படி கணக்கா சொல்லலாம். இப்ப நான் இவ்வளாமே வரல. சரியா? இவ்வளாமே வரல. அப்படி இன்னும் கொஞ்சம் நீ எழுதலாம். வெள்ளையும் இருக்கு, வேற கலரும் இருக்கு. சரியா? வெள்ளையும் இருக்கு, மஞ்சள் இருக்கு, ஈய குரோமேட் மஞ்சள். ஆனா கருப்பு ஒன்றுதான் பெறும். யார் சொல்லுவான்? PbS மட்டும்தான் கருப்பு. அவன் சொன்னவன் ஈயத்தின் ஒரு சேர்வைக்குள்ள நீ செலுத்தேக்க கருப்பு வீழடி வருதாம். அப்படி என்றா PbS வரணும். அப்ப அந்த வாயு H2S இருக்கணும். அப்ப ஈய அசைட்டேட் இவர் தான் PbCH3COO twice. ஈயத்துக்கு ஈய அசைட்டேட்டும் ஈய நைட்ரேட்டும் தான் நீர்ல கரையுமா? சரியா? இவரும் கரையும் இவரும் கரையும். மிச்சம் எல்லாம் இந்த பாடத்திட்டத்துல வீழ்வடி கரையக்கூடிய இந்த ரெண்டையும் பார்த்தா கான். சரியா? மற்ற ஈயத்தின் பெருமங்கன் இதெல்லாம் கேட்க மாட்டார். வளமையா வார சேர்வைக்குள்ள வளமையா கேள்வி வார சேர்வைக்குள்ள இந்த ரெண்டும் தான் கரையிற கதையா கரையிற கதை. அப்ப இதுல என்ன சொல்லுவா? அப்ப ரெண்டுல எதுவா இருந்தாலும் H2S கொடுத்தா PB2 plus PbS உள்ளடிவாக அசெட்டேட் வந்து 8+8 அசெட்டிக் அமிலமா வரும். சமப்படுத்துறதா இருந்தா 2 கூச் போட்டா சரி. இவர் தான் அந்த கருப்பு வீழடிவர். நைட்ரேட்டுக்கும் இதே மாதிரி தான் வரும். கரையும் என்ற கதைக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. அப்ப ஏ வந்து நீர், பி வந்து இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்ட மேரப்பன். சரியா? H2S. முதலாவது கழிப்பார் ஏ மற்றும் பி ஆகியவற்றை இனங்காண்க. இந்த இருக்கு முதலாவது கேள்வி இதுதான். இரண்டாவது கழிக்குவா தேவைப்பட்ட இடங்களில் தனிச்சோடி இலத்திரங்களை சுட்டிக்காட்டி ஏ மற்றும் பி இந்த கட்டமைப்பு. சரியா? ரெண்டாவது. சரியா? ஏ இந்த கட்டமைப்பு சொல்லுவாப்பம் H2O தானே. H2O கட்டமைப்பு ஒக்சிஜன்ல 2 தனிச்சோடி. அடுத்தது பி. பி சொல்லு அது H2S. அது வந்து Hோட 2 பிணைப்பும் இதுல 2 தனிச்சோடி. அடுத்தது சொல்லு ஏக்கா பிக்கா பிணைப்பு கோணம் கூட. எல்லாத்தையும் எழுதி முடி சொல்றோம். எல்லாத்தையும் எழுதி முடி சொல்றோம். பிணைப்பு கோணத்தை பற்றி பார்ப்போம். ஏக்கா பிக்கா மிகப்பெரிய பிணைப்பு கோணம். வேகமாலே முடி. நேரம் கண்ட பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். டேய் எழுதி முடிய எழுதி மெசேஜ் பண்ணு. படிக்கலையா? அப்பம் எதடா மெசேஜ் பண்ணிருக்கீங்க? அழிக்கோனாண்டு சொன்னது போல அழிச்சு போட்டு நம்மளே அந்த கரையும் கரையாது அந்த வசனத்தை பார்த்து பழக்கப்படுது. இதை எழுதி முடிச்சு சொல்லிட்டாக்கண்டு. ஏக்கா பிக்கா பிணைப்பு கோணம் உயர்வு. சரியா? ஏக்கா பிக்கா பிணைப்பு கோணம் உயர்வு கேட்டவனா நீ இதெல்லாம் பள்ளியா நான் எழுதி கொண்டு போய்க்க விடாம பள்ளியா வந்துட்டு ஈயத்துக்கு ஈய குரோமேட் மஞ்சள்.
சரியா? ஈயத்துக்கு ஈய குரோமேட் மஞ்சள், பிபிக்கு பொஸ்பேட் மஞ்சள். ஆனா பொஸ்பேட் இதுவரைக்கும் கேள்வியில வரையில. சரியா? குரோமேட் வந்திருக்கு. சரியா? மற்றது PbI2 மஞ்சள், PbI2 மஞ்சள். பிபிக்கு பொஸ்பேட் வரலையா? பிபி பொஸ்பேட் வரல, ஆனா கேள்வி வரையில. PbI2 மஞ்சள், PbBr2 மென் மஞ்சள், PbCl2 வெள்ள. கணக்கு. சரி, பெங்காலி கரையில் இருக்க அனுப்புமா, அங்கால இருக்கிற மடிக்க போண்டா, அரை நடுவாடிக்கு மெசேஜ் பண்ணு. சரி, அடுத்த கழிக்க பார். இதெல்லாம் கேள்வி முடிய அடுத்தது என்ன கேட்டவன்? ஏஇக்கா பிஇக்கா பிணைப்பு கோணம் உயர்வு. ஏஇக்கா பிஇக்கா பிணைப்பு கோணம் உயர்வு. சொல்லு. ஏஇக்கா பிஇக்கா பிணைப்பு கோணம் உயர்வுண்டா இந்த H2O விலையும் H2S விலையும், சரியா? பிணைப்பு கோணம் உன்னது H2O. என்ன காரணம்? இந்த வெளியில இருக்கிறது பொதுவான அணுக்கள் தான், ஐதரசன். சரியா? அப்ப மைய அணுவை கவனத்தில் எடு. மைய அணு H2O பாத்தீங்கன்னா ஒப்சனுக்கு நல்லா கிட்ட போயிருக்கு, அதால அவற்றுக்கு இடையில தூரம் குறைவா இருக்கு. இங்க சல்பருக்கு கிட்டவா இருந்தாலும் ஆனா ஆக்சிஜன் அளவுக்கு கிட்ட போகாது, அதால இந்த தூரம் கொஞ்சம் கூட விளங்கணும். அப்ப இங்க தூரம் குறைவதால அந்த பிணைப்பு ஜோடிலத்துல ஒன்றோடு தள்ளைக்க பிணைப்பு என்னடா செய்யும்? விதியும். அப்ப H2O தான் பிணைப்பு கோணம் கூட. அத விளக்கமா எழுத சொல்லி கேட்டவன், விளக்கமா எழுத சொன்னவன். சொல்றது சரியா? சொல்றது சரியா? H2O, H2S. H2O, H2S இரண்டிலும் மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்க, H2O, H2S இரண்டிலும் மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்க பிணைப்பு இலத்திரங்கள் அதனை நோக்கி வலிமையாக கவரப்பட்டு, H2O, H2S இரண்டிலும் மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்க பிணைப்பு இலத்திரங்கள் அதனை நோக்கி வலிமையாக கவரப்பட்டு அவற்றுக்கிடையிலான தூரம் குறையும். ரெண்டிலையும் குறைய வரப்போது. எதுல நல்லா குறையும்? ஓவில. அவற்றுக்கிடையிலான தூரம் குறையும். அவற்றுக்கிடையிலான தூரம் குறையும். அவற்றுக்கிடையிலான தூரம் குறையும். சரியா? அவற்றுக்கிடையிலான தூரம் குறையும். இதனால் பிணைப்பு சோடி இலத்திரங்களுக்கிடையான தள்ளல் அதிகரித்து, இதனால் பிணைப்பு சோடி இலத்திரங்களுக்கிடையிலான தள்ளல் அதிகரிக்க, இதனால் பிணைப்பு சோடி இலத்திரங்களுக்கிடையிலான தள்ளல் அதிகரிக்க பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். இவ்வியல்பு வாரம்பொருள் பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். அடுத்த வரையில கந்தகத்திலும் ஆக்சிஜனின் மின்னெதிர்த்தன்மை உயர்வு என்பதால் இவ்வியல்பு H2O அதிகரித்து அதன் பிணைப்பு கோணம் H2S உயர்வு. சரியா? முதல் சொன்னது ரெண்டுக்கும் பொதுவான கதையா. மையடக்கு போக ரெண்டுலையும் பிணைப்பு கோணம் கூடும். எதுல நல்லா கூடும்னு சொல்லணும் இல்லையே, அதை சொல்லி முடி. சரியா? அடுத்த வரையில கந்தகத்திலும் ஆக்சிஜனின் மின்னெதிர்த்தன்மை உயர்வு என்பதால் இவ்வியல்பு H2O அதிகரித்து அதன் பிணைப்பு கோணம் H2S உயர்வு. அதன் பிணைப்பு கோணம் H2S உயர்வு. கதை விளங்குதா பார். அடுத்தது நாலாவது அந்த கேள்வியில நாலாவது. பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏயின் தொழிற்பாட்டை காட்டுவதற்கான ஒரு சமப்படுத்து சமன்பாடு. இது மூலமாக அமிலமாக கேட்டோம். 4க்கும்
நீருக்கும் அப்போது இந்த மாதிரி அமோனியாக்கள் இந்த மாதிரி 4 தாக்கம் இருக்கு. சரியா? நீ சோடியத்தோட போட்டா உனக்கு NaOH பிளஸ் H2 வருவேன். இந்த தாக்கத்துல நீரின் இயல்பு என்னன்னு கேட்டா, நீர் 8+ விடுவிச்ச வழியா அமிலம் சோடியத்தை ஒட்சி ஏற்றி இருக்கிறார். ஆகவே ஒட்சி ஏற்றி சோடியத்தை கேட்டா மூலம் அல்லது தாழ்த்தி. சரியா? மூலம் அல்லது தாழ்த்தி. ரெண்டாவது நீர் HCl தாக்கேக்க 8+ வாங்கி H3O+ மாறும். அங்கால Cl- விடுவிக்கப்படும். இதுல 8+ வாங்கின வழியா இவர் மூலம், அவர் அமிலம். இது ஒரு நீ மென்னமிலத்தோடையும் போடலாம். சரியா? H2O+ HNO2 போட்டிருந்தா சரியா? இது ஒரு மீளுந்தாக்கம். மென்னமிலம் 8+ பகுதி அளவிலான விடுவிக்கும். அப்ப இது ஒரு மீளுந்தாக்கமா. வண்ணமிலத்தோட போட்டாத்தான் ஒரு வழி தாக்கம். அப்ப இதுல இவர் அமிலம், நீர் மூலமா. விளங்குதா உனக்கு? அடுத்தது சரியா? நீர் தாழ்த்தியா தொழிற்படுறா F2ஓட மட்டும் தாழ்த்தியா தொழிற்படும். F2ஓட நீர் தாக்கினா பொதுவா HFம் O2ம் வரும். தாழ் வெப்பநிலையா இருந்தா OF2 வரைக்கும் பெறலாமா? OF2 வரைக்கும் பெறலாம். இதுல இவர் தாழ்த்தி, இவர் ஒட்சியேற்றி. நானும் வந்துட்டாரா? அமிலம் மூலம், அடுத்தது ஒட்சியேற்றி தாழ்த்தி. 4 இயலும் வந்துட்டார். சரியா? அழிகொள். அவன் கேட்டது 2, உனக்கு 4 மொழி இருக்கு. உனக்கு தானே வேணும், நான் 2. தலைமுடி. அடுத்தது சரியாடா? அடுத்த கேள்வி போமா? சரியா? அடுத்த கேள்வியா? சரியா? நீர் அசைட் அழிச்சினான். நீர் அசைட்டுடன் சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு. நீர் அசைட்டுடன் பியின் தாக்கம். அப்படியா? பி என்றது H2S. அப்ப 5வது கேள்வி, அசைட்டேட் என்றது PbCH3COO2. இது கரையும். இதுக்குள்ள நீ H2S அனுப்பினா H2S வாயுதானே. Pb2 + H2- ஓட சேர்ந்து PbS உள்ளடி வரும். அந்த அசைட்டேட் அன்னையன் இருக்கல்ல, அவர் 8+8 என்னவா மாறும்? சரியா? அவர் 8+8 சுலபம். அவர் 8+8 CH3COOH மாறும். அது கரைசல். சமப்படுத்த இதுல 2 வருமா? எழுதி முடி. சமப்படுத்த இதுல 2 வரும். சரியா? ரைட். PbS என்ன கலர்? கருப்பு. PbS கருப்பு. Pbக்கு கருப்பு உள்ளடி ஒன்றுதான். அப்ப சரியா? Pbக்கு கருப்பு உள்ளடி ஒன்றுதான். இந்த Pbக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இந்த PbS இருக்குல்ல, PbSக்கு நீ H2O2 போட பொதுவா H2- ஒட்சியிடப்பட்ட சல்பர் உள்ளடி வானது. ஆனா PbS நேர PbSO4 உள்ளடியா மாறும். வெள்ளை. சரியா? PbSO4 நேர PbSO4 தான் வருமா? H2S ஒட்சியிடப்பட்டாலோ அல்லது நோமலா கரையக்கூடிய சல்பைடுக்கு நடக்கிற தாக்கமோ உனக்கு கந்தக உள்ளடியத்தான் தரும். ஆனா இது கந்தகம் பெறாம நேர PbSO4 மாற H2O2 தாழ்த்தப்பட்ட என்ன வரும்? H2O வரும். அடுத்தது A, B ஆகிய என்ன சொல்லப்பம் ஆகியவற்றை வேறு வேறாக அமிலமாக்கப்பட்ட BiCl3 கரைசலுக்கு சேர்க்கும் போது எதனை அவதானிக்கிறான்? A, B இங்க பார், BiCl3 அவதானம் தான் கேட்டவன. BiCl3 இந்த கரைசலுக்கு ஒன்று நீர் சேர்த்தா இது ஒரு மீளுந்தாக்கம் BiOCl வெள்ள வீழ்வடி பிளஸ் HCl. இதை நீ சமப்படுத்தினா இதுல 2 HCl. இதே வடிவத்திலே SbCl3க்கும் தாக்கம் இருக்கு. SbCl3க்கு நீர் சேர்த்து ஐதாக்கினாலும் இதே மாதிரி SbOCl வெள்ள வீழ்வடிவும் 2 HCl வரும். விளங்குதா உனக்கு? சரி. அடுத்தது சரியா? அடுத்தது இந்த BiCl3 கரைசல் இவருக்கு H2S செலுத்தினா Bi2S3 சல்பர் உள்ளடிவும் அங்கால HCl இருக்கும். சரியா? Bi2S3 கருப்பு. சரியா? கருப்பு. இப்ப நீ SbCl3க்கு செலுத்தி இருந்தாலும் இதே மாதிரி தாக்கம் பார்க்கலாம். ஆனா அங்க Sb2S3 செம்மஞ்சள்.
சல்பைட்டுக்கள்ல செம்மஞ்சள் உண்டுதான் இவர். சல்பைட்டுக்கள்ல செம்மஞ்சள் உண்டுதான் இவர். கலவளது அவர் மைனஸ் பெராடி. இது அந்நியம் தானே. அது ஏஸ்டஸ்ல இருக்கிற 8+8 கூச்சா வந்துடும். இந்த 8+ இல்ல சேர்த்தல் இருக்கு. இதுல இருக்கிற அந்நியனுக்கு 8+ சேர்த்துறேன். ஏஸ்டஸ்ல இந்த 8+. அதனால கூச்சாலி இருக்கு. சரியா? மைனஸ் பெறாது, மைனஸ் பெறாது. டேய், இதுல இன்னொரு தாக்கம் என்ன, 2 தாக்கம் நடந்திருக்கு. ஒரு இந்த மைனஸும் 8+8 என்ன மாறிச்சு, கூச்சா மாறிச்சு. இதுல இருக்க அந்நியன், இதுல 2 தாக்கமா. PB2+S2- ஓட சேர்ந்து வீழடி வந்தது ஒரு தாக்கம். அடுத்த CS3CW -8+8 கூச்சா மாறினது இன்னொரு தாக்கம். கதை விளங்குதா பார். சரி, என்னண்டு ஆக்கி பக்கம் மைனஸ் வரும். டேய், 2 பக்கம் ஏற்றம் சமனாத்தானே இருக்கு. இங்காலையும் 0 அங்காலையும் 0, சரிதானே? ஏற்றம் ஒரு தாக்கத்துல 2 பக்கம் ஏற்றம் சமனா இருக்கும், சரியாத்தானே இருக்கு. அரை மணி. ரைட். அடுத்தது வழி முடியுங்கடா. சரியா? அடுத்த கேள்வி என்ன, அவதானம் கேட்டவன் ஒன்று வெள்ள வீழடிவு, இன்னொன்று கருப்பு வீழடிவு. சரியா? பேருந்து தாக்கம் கேட்டவன் இந்த தாக்கமா EICL3க்கு தான் கேட்டவன். இவரும் தான் எழுதணும். ஆனா அதே இயல்பு SPக்கும் இருக்கு. சரியா? இவரும் எழுதணும். நான் மேலதிகமா SPயை சேர்த்து சொல்லியிருக்கேன்னா, கூட்டம் 5 முக்குளோரைட்டுக்கிற நீர்ப்போப்புல பார்த்திருப்பான். சரியா? BiCl3 SbCl3 ரெண்டும் நீர்ப்பகுப்படையக்க BiOCl SbOCl வெள்ள வீழடிகள் வரும். சரி, இந்த கேள்வி முடிஞ்சு. சரியா? இப்ப இந்த கிளாஸ்ல நான் திருத்தம் இருக்காடா டேய், முடிப்பா இருக்கிறீங்களா? எல்லாம் ஓகேயா? மீதி அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இல்லாடி கூட நேரம் எடுப்போமோ சொல்லுங்கடா. 11:30 மட்டும் எடுப்போம், 11 மணி மட்டும் எடுப்போம். என்னாலும் 11 மட்டும் எடுப்போம் என்றால் மெசேஜ் பண்ணுவோம். 11 மட்டும் எடுப்போம் என்றார்கள். ஹரிஸ்டாம், சுபகோபியன், தனுசியா, சீனத், பவன் அதீசன், தமிழினியன், சங்கவி, கடிகாரி. தனிச்சன் எடுக்கலாம். ஜோர்ஜ், நரோஜ் எடுக்கலாம். கணேசன், கனவேர் எடுக்கலாம். சரியா? அப்ப 11 மணி மட்டும் எடுக்கலாம். ரைட். பாடத்தில் என்ன அசைன்மெண்ட் எதிர்பார்க்கிறீங்கள்? பாடத்துல இன்னுவானிக் நல்லா இருக்காப்பன். இந்த கிளாஸ் பவன் அதீசன், பிசிக்கல் அண்ட் கால்குலேஷன். இன்னோவானிக் கட்டேன் பண்பரை வப்பு. பிசிக்கல் கேசஸ். ஆறா கேசஸ் கேட்டது என்னடா நீ? பெரிய கேள்வி பாடங்களில் கேட்கணும். எலக்ட்ரோ, இன்னோவானிக் பிசிக்கல் எலக்ட்ரோ. சரியா? பாப்போமா? அயன் சமல் எஸ்ஸை செய்யலாம். ரிப்பீட்டுக்கு வந்தாங்க. நேரடி கிளாஸ்ல ஒரு 5 கேள்வி பாட்டு 5 6 செஞ்ச மாட்டா மிச்சம் செய்வோம் தூங்க இல்லையா? சரியா? பாப்போம். டே 8 மணி கிளாஸ், 8 மணிக்கும் விடிய 5:30க்கு மேல போடுங்க. அந்த டெலிகிராம்ல போடுச்சு நான் இல்லடா. உங்களோட டைம் நீங்கள் அதுல செலக்ட் பண்ணி சொல்லி நான் நீ பெருண்டு கொண்டு தெரியாம என்ன உன்னோட. சரி, இந்த எங்க ஆசிரியர் திருத்தம் இருந்தா மெசேஜ் பண்ணி போட்டு போ. பாடங்கள் கணக்கு என்னடா போட்டு கொண்டீங்க. எலக்ட்ரோ பிசிக்கல் பேப்பர் கிளாஸ், இன்னோவானிக் எஸ்ஐ 5 6 எஸ்ஐ செய்யலாம். இந்த என்ன நேரம் படிக்கிற பிள்ளைக்கு பிரயோசனப்படுற மாதிரி முதல் இப்ப நான் வார திங்கள்லாம் நான் உங்களுக்கு பிசிக்கல் தொடங்குறேன். ஒவ்வொரு திங்களும் கிட்டத்தட்ட ஒரு பாடம் முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் பிசிக்கல் செய்யலாம். இன்னும் ஒரு 2-3 கிழமை போன அப்புறம் பிசிக்கலை சேர்க்கிறாங்களாம். 2 அல்லது 3 கிழமை போன அப்புறம் தொடங்கினா சரி. அது மட்டும் இன்னுவானிக் தான் செய்யலாம். சரியா? மகளினி இண்டஸ்ட்ரியல் கம்னா என்னப்பா? கால்குலேஷன், இன்னோவானிக், அயன் சமநிலை, இண்டஸ்ட்ரியல்.
இந்த பாடங்கள் வேற டைம் தான் எடுப்பேன். இந்த 9:30 கிளாஸ் பாஸ் பேப்பர் கிளாஸ் இல்ல போதும். சரியா இந்த பாடங்கள் கொஞ்சம் செய்யலாம் பிரச்சனை இல்லை. ஆனா அது வேற டைம் விடிய 5:30 அல்லது 8 மணியா. நாளைக்கு ஒரு கிளாஸ் தொடங்குவேன் நினைக்கிறேன் பார்ப்போம் உங்களுக்கு. நீங்கள் டேய் நான் 5:30க்கு ஒரு கிளாஸ் போடலாம். இரவு 8 மணிக்கு ஒரு கிளாஸ் போடலாம். சரியா 5:30க்கு ஒரு கிளாஸ் 8 மணிக்கு ஒரு கிளாஸ் போடும் இந்த பாடங்கள் கேட்டாங்கள். சரியா அதுக்காக முழுமையான பாடத்தை எதிர்பார்க்காத. இப்ப நேற்றைக்கு நான் அதன் தொடர்ச்சி நீ செய்வேன்னு இல்லை. சரியா சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம். இப்ப முழுமையான பாடத்தை எதிர்பார்த்தினாது. அதை நீ யாராவது வாழ்ந்த படி அப்படி நான் படிப்பிக்கிறது வகுப்புல நான் ஒரு விஷயம் தொடங்கினா அது தெளிவுபடுத்துற அளவுக்கு காய்ப்பேன். அதை தாண்டி இப்ப இந்த அரைகுறையா காய்ச்சிட்டு முடியல. அது கதைச்சதை ஃபுல்லா கிளியர் பண்ணி விடலாம். இன்னும் அணிக்கண்டா பண்பறைப்பு தொடங்கினா பண்பறைப்பு சொல்லி முழு தியரியும் சொல்லி அது சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 கேள்வி செஞ்சு பண்பறிவகுப்பு உனக்கு தெளிவா. பண்பறிவப்பை வச்சுக்கொண்டு இன்னும் அணி கிளியர்னு சொல்லக்கூடாது. சரியா அப்ப இன்னும் அணி ஃபுல்லா கேட்காத. நான் அப்படி சின்ன சின்ன பகுதியா சொல்லி போட்டு தான் முடிப்பேன். 8 மணிக்கு கிளாஸ் இருக்கா இல்ல 8 மணி கிளாஸ்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்தால் நல்லா இருக்கும். 9:30 கிளாஸ் ஃபுல்லா பேப்பர் போகும்போது முன்னாள் யூனிட்டும் பெருசா போடுறாமா. ரைட் என்ன செய்வோம். இப்ப நான் தெரிவு செஞ்ச நேரம் இந்த ரெண்டுமே. சரியா தெரிவு செஞ்ச நேரம் 5:30 8 மணியும். இந்த 12:30 1 மணி அந்த மதிய நேரம் ஃப்ரீயா இருக்கிறாங்க மெசேஜ் வேணும். 12:30 1 மணிக்கு ஃப்ரீயா இருக்கிறார்கள். மதியம் கம்னா ஒரு ஆள் ஓஜனுக்கு 12 மணி ஃப்ரீ ஆப்பன். கரிஸ்லாம் தனுசியா ஃப்ரீ. தமிழினியன் ஃப்ரீ. சக்தி அகமத் ஃப்ரீ. எஜூரன் ஃப்ரீ. மிதுசா ஃப்ரீ. என்னடா 12 மணிக்கு ஃப்ரீயா இருக்குதே போடாக்கண்ணே. சரியா 12 மணிக்கு இந்த லைவ் கிளாஸ் நேரம் டிரெக்ட் கிளாஸுக்கு வாராக்களுக்கு பிசிக்ஸ் நடக்குது யாழ்ப்பாணத்துல. சரியா அப்ப வெளி மாவட்டம் ஃபுல்லா செட் ஆகும் போடாக்கண்ணே. சரியா கொஞ்சம் பாப்போம் இடைக்கிடைக்கு என்னாலும் போடுவோம். 12 மணிக்கு சனி ஞாயிறு நாள் கிளாஸ். புதன்கிழமை ஏன் கிளாஸ் மற்ற 4 நாளும் எடுக்கலாம் தான் 12 மணிக்கு. அப்படி சின்ன சின்ன செக்ஷனா தான் செய்யலாம். அப்படி டைம் பிரச்சனைடா அந்த கிளாஸை ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு டைமும் போடலாம் தானே. கிளாஸ்ல நீ இருந்தா தான் நல்ல. சீனத்தை ஃப்ரீ என்ற இப்ப பயோ கிளாஸ் என்ற பாண்டி இப்ப முதல் ஃப்ரீ என்றல சொன்னி. சரி டேய் இந்த கிளாஸ் பெரும்பாலும் எடுக்கே வந்துருங்கோ. எனக்கு செட் ஆனா மட்டும்தான் ரெக்கார்ட் கிளாஸ் போடுவேன். ரெக்கார்ட் கேட்டு தெரியலன்னு மூஞ்சலிக்க கூடாது. சரியா எங்களுக்கு டைம் பெறணும் ரெக்கார்ட் கிளாஸ் எல்லாம் போட்டு மினக்கிறதுக்கு. நான் நேரடி கிளாஸ் தான் உன்னோட கதைச்சு கிளாஸ் சரியா இருக்கா பிள்ளையா இருக்கா திருத்தம் செய்யணுமான்னு புரிஞ்சு கிளாஸ் எடுக்கலாம். ரெக்கார்டை போட்டுட்டு நீ என்ன செய்யறான்னு எனக்கு தெரியாது. நான் செய்தது சரியா பிள்ளையான்னு இல்லை புரிஞ்சு கொள்ளாம குளறி போட்டு போயிடுவேன். ரைட் ரெக்கார்ட் கிளாஸ் சரி வராது. சரி இன்றைக்கு கிளாஸ் நிப்பாட்டுறேன். நாளையாம் கிளாஸ் நாங்கள் இப்ப இப்படி கதைக்கிறது எல்லாமே நீ கதைக்கிறது எல்லாம் நின்று இருந்தா நீ டேய் உங்கள்கிட்ட அந்த தகவல் கேட்டுக்கொண்டு நிற்கிறதெல்லாம் இப்ப நான் ஜூம் கிளாஸ் இப்ப கனகாலத்துக்கு விட்டுட்டு தொடங்க 2022 பிறகு தொடங்குறேன். அப்ப 4 வருஷமா செய்யல பெருசா ஆர்வம் காட்டி செய்யல சும்மா கடமை செஞ்சது. அதாலதான் இப்ப உன்னோட கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தவிர தொடர்ந்து இப்படி காய்க்க போறது இல்லை தானே. இன்னும் 2 கிளாஸ் பார்த்து காய்ச்சிட்டோம்டா பேருந்து உன்னை நான் சரியா புரிஞ்சிடுவேன். நீயும் நடைமுறையை விளங்கி கொண்டுருவ. அதுக்கப்புறம் இந்த கதையும் பாடம் தான் கொண்டு வரது 11 மணி மட்டும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா இந்த கிளாஸ 11 மணி மட்டும் எடுத்தா தான் 10th ஸ்ட்ரக்சரா ஒடலாம். எஸ்ஏ ஒன்றும் செஞ்சு அதன் கூட கதைக்கலாம். சரி இந்த கிளாஸ் நான் ஸ்ட்ரக்சருக்கு மேலதிகமா வெளியிலையும் கொஞ்சம் கூட காய்ச்சி தான் கொண்டு வரேன்னா சரியா அப்பதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். இல்லாட்டி பாசுகிற அளவா காய்ச்சா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன பிரயோசனப்படாது. ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருப்பேன் விடியல் தெரியும் அலுப்பா இருக்கும். சரியா அதனால ஒரு ஸ்ட்ரக்சரோட முடிக்கிறேன்னு குறைச்சு பார்க்காத. சரி இந்த கிளாஸ் நிப்பாட்டுவோம். இந்த டைம் கன்ஃபார்ம் கிளாஸ் எடுக்க போறேன். என்ன படிப்பிக்கிறேன்னு யோசிச்சாண்டா ஒன்றும் தெளிவரையில கணக்கா கிடக்கு. சரி இந்த கிளாஸ் கன்ஃபார்ம். நாளைக்கு பெரும்பாலும் 8 மணிக்கு கிளாஸ் எடுப்போம். நாளை விடியவே தெரிவிக்கலாமல் என்ன படிப்பிக்க போறேன்னு பார்த்துட்டு
அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், வேற யாக்களை தெரியப்படுத்திடுங்க. சரி, சந்திப்போம் அப்பன், சந்திப்போமா. ரைட். மார்னிங் 5:30 போட்டா எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 6:30 முடிச்சிடும் நம்ம. நான் வலிக்கிட்டு போகணும் இல்லை டியூஷனுக்கு. பாய் 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 பாய். பவன் அபீசன் மிதுசா விளங்கிட்டு, கண்ணா விளங்கிட்டு, கரிகாரி. இரண்டாவும் விளங்கிட்டு, கரிகார். சீனத் விளங்கிட்டு. மதுமிதா நித்திரியா? சரி, கிளாஸ் முடிஞ்சது நினைக்கிறீர்கள்? சரியா, அடுத்த கிளாஸ் மூடா.